புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே மற்றும் தமிழக வாக்காளர் பெருமக்களே, எடப்பாடி தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்திருக்க தேர்தல் பாத்தீங்கன்னா இது கட்சிகளுக்கு இடையே ஆன தேர்தல்னு நினைக்க வேண்டாம். இது மக்களுக்கான தேர்தல். காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த திமுக அரசாங்கம் செய்யல. அத தட்டி கேட்கறது யாரு கேட்கணும்? எதிர்கட்சி கேட்கணும். எதிர்கட்சியும் கேட்கல. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு உள்ள பிரச்சனைய யாருமே சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா இந்த எடப்பாடிங்கிற தொகுதிக்கு போன 2021 சட்டமன்ற தேர்தல்ல வாக்குறுதி 505 வாக்குறுதி திமுக கொடுத்தது. அதுல 8 வாக்குறுதி இந்த தொகுதிக்கு உள்ளது. அந்த 8 வாக்குறுதிய இங்கேந்து ஜெயிச்சு போன எதிர்கட்சி தலைவர் கேட்டு இந்த மக்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஆனா அத கூட செய்யல. அவங்க வேற வகையில கூட்டு களவாணியா செயல்பட முடிஞ்சதை தவிர மக்களுக்கு உள்ள பிரச்சனைய யாரும் எடுத்து சொல்லி செய்ய வைக்கல. நான் என்ன சொல்றேன், புதுசா செய்ய வேண்டாம். 8 விஷயம் இந்த எடப்பாடி தொகுதிக்கு செஞ்சு கொடுக்கிறேன்னு திமுக அரசாங்கம் சொன்னுச்சு. அத செய்யலையே அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? சட்டசபைக்குள்ள இருக்கிற எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தது யாரு? இந்த தொகுதிக்காரரு. ஆனா கேட்கல. அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப சூது விளையாட்டு மாதிரி அரசியலை நடத்திக்கிட்டு போறாங்க. அத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்களை பணையம் வைக்கிற மாதிரி இந்த 2 கூட்டு களவாணிகளும் செய்யுது. அத மக்கள் புரிஞ்சுக்கணும். போன 5 வருஷ காலத்துல திமுக ஆட்சி பண்ணுது, என்னத்த செஞ்சுது? மக்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்ததா? மக்களுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்காவது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததா? அப்படின்னா இல்ல. ஆனா கடன் மட்டும் 2 பேர் இருந்தப்பையும் சொல்றேன், போட்டி போட்டுட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கடன் 12 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடிக்கு ஒரு மாதம் வட்டி எவ்வளவு தெரியுமா? 7000 கோடி ஒரு மாதத்துக்கு. இவங்க அங்க இங்கேயும் மேம்பாலத்தையும் அதை இதையும் மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இது முதல்ல நீங்க கொடுக்க வேண்டியது குடிதண்ணிய கொடுக்கணும். கிராமப்புறங்கள்ல உள்ள ரோட சரி பண்ணி கொடுக்கணும். லைட் எரியுதான்னு பார்க்கணும். வீட்டுக்கு கரண்ட் வரிய ரொம்ப ஏத்தாம பாத்துக்கணும். இதெல்லாமா செஞ்சீங்க? நீங்க செய்யல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னே நான் சொல்லணும். திமுக காரவங்க எல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லி ஒண்ணு கூட வீட்டுகளுக்கு செய்யல. அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்க, இங்க உங்கள்கிட்ட அம்மா இருந்தப்ப கரண்ட் பில்லு இவ்வளவு வந்திருக்காது உங்களுக்கு. ஆனா இப்ப வருது. ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, 500 யூனிட் ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்துற குடும்பம்னு பாத்தீங்கன்னா 7 குடும்பங்கள் 2 கோடி குடும்பம் இருக்கு.
அந்த 2 கோடி குடும்பத்துக்கிட்ட மாசத்துக்கு 800 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி குடும்பத்துக்கு 20 லட்சம் கோடி ரூபாய அவங்க வாங்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து. சரி, மக்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி பணத்தை பறிக்கிறது தான் நூதனமா பறிக்கிறது. இது வீட்டு வரியே ஏத்துறது, தண்ணியே கொடுக்கறது இல்ல குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரச தட்டி கேட்கிற ஆளும் சரியில்லை. கேட்கல, தட்டி கேட்கல. அததான் அவரு நின்ன ஜெயிச்ச தோல்வி மக்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். திரும்ப திரும்ப வர விட்டுற கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருங்க. இந்த தொகுதிக்குன்னு கொடுத்தத கூட செஞ்சு வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும்? எதுக்காக ஆகணும்? எதிர்கட்சி தலைவர்னு பேர் எதுக்கு? தேவையில்லையே. அதோட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, நல்ல மனிதனுக்கு ஓட்ட போடணும். அது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சேன்னா நான் எங்க போனாலும் அதை விசுவாசமா நினைப்பேன். அந்த நன்றி இருக்கணும் நமக்கு. இருந்தாதான் நம்ம மக்களை பத்தியும் நினைக்க முடியும், எல்லார பத்தியும் நினைக்க முடியும். ஆனா இங்க என்ன நடந்தது? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அம்மா மறைஞ்சிடுறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே இருங்க, ஒழுங்கா நல்லபடியா அரசாங்கத்தை நடத்துங்க. அம்மா மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்க முதலமைச்சரா பதவி ஏத்துங்கிறாங்க. நான் சொல்றேன், அம்மாவுக்குன்னு அவங்க முறைப்படி சடங்கு எல்லாம் செய்யணும் வீட்டுல. அதுக்கு 15 நாள் நான் செய்யணும். ஏன்னா எனக்கு சொந்த அக்காவா நான் நினைச்சிட்டேன். அதுக்கு உள்ளதெல்லாம் நான் செய்யணும். அதனால வேணாம், இப்ப இருக்கிறபடியே இருங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம ஒருத்தரை ஆக்கணும், பன்னீர்செல்வம். அவரு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு? ஒரு கட்டத்துல இப்ப எங்க போய் நிக்கிறாரு பாத்தீங்களா? தலைவர் காலத்துல, அம்மா காலத்துல இருந்து 3 முறை முதலமைச்சர் ஆனவர் வச்சிருந்தோம். அவர் போய் திமுக சேர்றாரு. நான் என்ன பண்றேன், இவரை உங்க ஊர்ல வெற்றி பெற்றவரை, அவர் பேர் சொல்லவே நான் விரும்பல. எனக்கு ஒன்னே ஒண்ணு வருத்தம் என்ன தெரியுமா? பேருக்கு முன்ன எடப்பாடின்னு வேற போடுறாரு. அது இந்த மக்களுக்கே கெட்ட பேரை ஏற்படுத்துற மாதிரி தானே இருக்கு. விசுவாசம் இல்ல, நன்றி இல்ல. அதனால நான் என்ன அந்த கூட்டத்து வாயிலா கேட்டுக்கிறேன்னாக்கா, அவரு இனிமே இந்த பேரை மட்டும் போடுங்க, சொல்லுங்க. பேருக்கு முன்ன உள்ள ஊரு வேற எடுத்துருங்க. ஏன்னா ஊர் ஜனங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றது சரியா? சரிதானே? எடப்பாடிங்கிற ஊரு என்ன பண்ணும்? ஊர்ல உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம், நல்ல மக்களா இருக்காங்க. அதனால என்ன ஆச்சு, இவரை வச்சுட்டு போறோம். எனக்கோ 4 ஆண்டு சிறை தண்டனைன்னு வருது. அது எல்லாம் அரசியல் சூழ்ச்சி. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு. நான் முதலமைச்சர் ஆயிடக்கூடாதுன்னு ஆகுது. சரி, நான் போறேன். போறதுக்கு முன்ன இந்த ஊர்ல வெற்றி பெற்றவரை உட்கார வச்சுட்டு போறோம். நம்ம உட்கார வச்சது தப்பா? நல்லதுதான் செஞ்சுட்டு போயிருக்கோம். ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிருக்கோம். உங்க ஊர்ல ஜெயிச்சவரை ஒரு முதலமைச்சரா ஆக்கிட்டு போயிருக்கோம். 2 மாசத்துக்குள்ள நானும் சிறையில இருக்கேன். 2 மாதத்துக்குள்ள என்ன கட்சியை விட்டு தூக்குறாரு.
இது எந்த விதத்துல நியாயம்? நியாயமே இல்லை. ஆனா செய்யறார். இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் எப்படி இந்த மக்களுக்கு நன்றியா இருப்பாங்க? நன்றியா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல நன்றியா இருக்க மாட்டாங்கன்னு. அதனால திருப்பி இவங்களுக்கு வாக்க கொடுத்து ஓட்ட போட்டு திருப்பி அவங்கள வெற்றி பெற வைக்கணுமா? அது வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பொது பதவியில உட்கார்ந்துகிட்டு மக்களுக்கு முற்றுக்கட்டையா இருக்கக்கூடாது. நீங்க உங்க வீட்டுல இருந்துங்க, அது வேற. ஆனா மக்கள் பிரச்சனைக்கு கேட்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க எதுவும் கேட்கவும் இல்லை. நீங்க ஒரே வார்த்தை என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னா கட்சியில உள்ள முக்கியமான உள்ளவங்களை எல்லாம் வெளில விரட்டுறீங்க. கீழே உள்ள கட்சிக்காரங்களையும் பார்க்கல, தமிழ்நாட்டு மக்களையும் பார்க்கல, முதல்ல உங்க தொகுதி மக்களையும் நீங்க பார்க்கல. இதுதான் நடந்தது. அதனாலதான் நான் சொல்றேன், நல்லவங்களுக்கு வாக்களிங்க, நன்றி கெட்டவங்களுக்கோ வாக்களிச்சிடக்கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருங்க. மக்களை பாக்குறவங்களுக்கு வாக்களிங்க, அதான் நல்லது. என்னைக்கும் உங்களுக்காக நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயம் செய்வேன். நான் அம்மாட்டே வளர்ந்தனா, அதனால இந்த பொய் சொல்றது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது நாளைக்கு ஒண்ணு பேசுறது அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் தான், அது ஏழை மக்கள் தான் அப்படின்னு நினைப்பாரு. அதை தொடர்ந்து அவர் காலத்துக்கு பிறகு அம்மாவும் அதை நினைச்சுதான் கட்சி நடத்தினாங்க. உங்களுக்கு அம்மாவோட திட்டங்கள்னு நிறைய செஞ்சிருக்காங்க. அதே போல செய்யற ஒரு ஆள் நாங்க நிச்சயமா இருப்போம். இந்த மாதிரி நன்றி கெட்டவங்கள மட்டும் என்னைக்குமே அவங்க பொது விஷயத்துல அவங்க இருக்கவே கூடாது. அதுக்கு நீங்க ஒரு முகத்துக்கு ஒரு பொட்டு வச்ச மாதிரி நான் சொல்றது, இந்த தமிழ்நாட்டுல இந்த தொகுதியும் முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியிலிருந்து நீங்க வாக்க செலுத்திடாதீங்க. அவருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு யாருன்னு தெரியும், யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். நீங்க நல்லபடியா நல்ல வாக்க கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களை எல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு நடந்த விஷயத்தையும் சொன்னேன். நான் நடந்தத அப்படியே சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட தீர்ப்பு நீங்க தான் கொடுக்கணும், நல்ல தீர்ப்பா கொடுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், 505 தேர்தல் அறிக்கைய முன்னாடி கொடுத்தாங்க வாக்குறுதி திமுக. ஆனா இன்ன வரைக்கும் எதுவும் செய்யல. நான் தமிழ்நாடு முழுவதுமே அவங்க ஒரு 50 கூட நிறைவேற்றல. அதுல இந்த தொகுதி இது 8 பிரச்சனை கொடுத்திருக்காங்க. அந்த 8 பிரச்சனையும் செய்யல அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, திமுக எதிர்கட்சி என்ன சொல்லுது, 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்கிறோம், நீங்க வாக்கு போடுங்க. 8000 ரூபாய் டோக்கனுக்கு கடையில கொண்டு கொடுத்தீங்கன்னா சாமான் உங்களுக்கு பிடிச்ச சாமானா வாங்கிக்கலாங்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சா? உங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு இப்ப வசதி வாய்ப்பு வேண்டாமா? உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டாமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க பண்ணல. என்ன சொல்றாங்க, 8000 ரூபாயும் அவங்க அப்பா விட்டு பணம் கிடையாது. அதே போல இந்த ஊர்கள்ல இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்றாரு, இது துரோக கூட்டணி. இது இந்த கட்சி இது என்ன சொல்லுது, ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன், 10,000 ரூபாய் பணம் தரேன்.
இது எல்லாம் இவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரல, சிலுவம்பாளையத்துல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கல, கடை வாங்கி கொடுக்கறது தான். ஏற்கனவே கடை வாங்கி 12 லட்சம் கோடியில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆளுகளுக்கு சம்பளம் போட முடியல, அரசாங்க வேலையில பார்க்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. உங்ககிட்ட கரண்ட் சார்ஜில பணத்தை வாங்குறது வருஷத்துக்கு 20,000 கோடி. அதை இல்லாம எங்க பார்த்தாலும் கடைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வரியை ஏத்துறது. இந்த வேலையை தான் பண்றாங்களே ஒழிய வேற எதுவும் செய்யல. அரசாங்கத்துக்கு வருமானத்தையும் கொண்டுட்டு வரல. அதுல இயற்கையா வர்ற வருமானம்ங்கிறதே அவங்க வீட்டுக்கு போயிடுது, அரசாங்க கஜானாவுக்கு வரல. அதனால கடனை வாங்கு, நீ இவ்வளவு வாங்கினீன்னா நான் இவ்வளவு வாங்குறேன், அந்த போட்டியில வாங்கிட்டு கடனை சேர்த்து 8 கோடி மக்கள் தலையில வச்சு இப்ப உள்ள 12 லட்சம் கோடிக்கு ஒவ்வொருத்த தலையில 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. உங்க வீட்டுல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்குதுன்னா அந்த புள்ள தலையிலயும் 2 லட்சம் ரூபாய வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இததான் செய்யறாங்க. அதனாலதான் சொல்ற, இதுக்கு ஒரு நல்ல முடிவை கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் வர்ற வழியெல்லாம் பேசிட்டு வர்றேன், அங்க உள்ள மக்கள் சொல்றதையும் கேட்கிறேன். அதை வச்சு ஒரு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணியிருக்கோம். அது செய்யக்கூடியது, அதனால இத நம்ம செய்வோம். ஆனா இத செய்யறதுக்கும் அரசாங்கத்துல வெளியில போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு போய் செய்யணும். அது நம்மளால செய்ய முடியும், அந்த துணிச்சல் இருக்கு. அதனாலதான் நான் அத உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதுல முக்கியமானதை சொல்றேன். மகப்பேறு உதவித்தொகை 18,000 கொடுக்கறத 24,000 கொடுப்போம். பிறந்த குழந்தைக்கு அம்மா நல பெட்டகம் முதல்ல அம்மா கொடுத்தாங்க, அதை திமுக அரசாங்கம் நிறுத்திட்டு அதை நம்ம நல்லபடியா கொடுப்போம். கிராமப்புறத்துல உள்ள பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடு. இதுக்கு 50% உங்களுக்கு அரசாங்கமே கட்டி உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு உரிய இலவச மிதிவண்டி, மடிக்கணினி, புத்தகம், காலணி, பாட புத்தகம், நோட்டு புத்தகம் இதெல்லாம் சரியான நேரத்துல அவங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை இப்ப இருக்கிறத விட 50% கூட அதிகரிச்சு கொடுப்போம். நகர கிராம பகுதி வீடற்ற ஏழைகளுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டி தருவோம். அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் நம்ம கொடுக்கிறோம். முதியோர் உதவித்தொகை 2000 கொடுப்போம். அங்கன்வாடியில கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு வாரத்துக்கு 5 முட்டை இலவசமா கொடுப்போம். அங்க போய் வாங்கிக்கலாம். இந்த அங்கன்வாடி எல்லாம் இப்ப இருக்கிற அரசாங்கம் எல்லாம் பூட்டி வச்சிருக்கு, நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம், நல்லபடியா செய்வோம். அதிக அளவுல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அதுல வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும். அது இல்லாம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி அரசாங்கத்துல 2 லட்சம் பேருக்கு பணி கொடுப்போம். ஆறு, குளம், நீர்நில, கால்வாய் இதெல்லாம் ஒழுங்கா தூர்வாரி விவசாய பாசன நீர்லாம் கடமடை வரைக்கும் பகுதிக்கும் போறாப்புல
அதெல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுப்போம். நீர்வழி தடங்கள், தடுப்பணைகள், மழைக்கால உபரி நீர் சேகரிப்பு, இதனால நிலத்தடி நீர் அதிகரிக்கும். இதை சரிபட செய்வோம். அங்கன்வாடி பணியாளர்கள் நிறைய பேருக்கு அமைப்பாளர், அதாவது இந்த சமையல்லாம் செய்யறாங்கல்ல அங்கன்வாடியில, அவங்களுக்கு உணவு அமைப்பாளர், சமையல் செய்யறவங்க, இவங்கெல்லாம் பதவி கொடுக்காம அவங்க 3 இடம் 4 இடத்துக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரே ஆளு சமைச்சு கொடுத்துட்டு வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அந்த பதவிகளை படிப்படியா நம்ம உயர்த்திடுவோம். சேதமடைந்த கிராம, நகர, மாவட்ட சாலைகள், ரோட்லாம் போர்க்கால அடிப்படையில அதை போட்டு கொடுப்போம். செயல்பாட்டில் இல்லாத குடிநீர் திட்டத்தை சரி செய்து பாதுகாப்பான குடிநீர் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்வோம். நெல் கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு, அதாவது 100 கிலோவுக்கு 3250 ரூபான்னு விலை நிர்ணயம் செஞ்சு கொடுப்போம். கரும்பு கொள்முதல் விலை ஒரு டன்னுக்கு 4250 ரூபான்னு கொடுப்போம். நெல் கொள்முதல் நிலையம், நெல் கிடங்கு, இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி நெல் கிடங்குகளை தேவைக்கு ஏற்ப கட்டி கொடுப்போம். ஆவின் கொள்முதல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம். கைத்தறி, விசைத்தறி நிறுவன மின் மானியம் உயர்த்தி தருவோம். தறிகளுக்கு தேவையான நூல் போன்ற பொருள்கள் கொள்முதல் செய்ய ஒரு சங்கம் அமைச்சு அது வழியா செஞ்சு கொடுப்போம். சிறு குறு தொழில் உள்கட்டமைப்பு வசதியுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்குவோம். இளைஞர்கள் சொந்த தொழில் ஊக்குவிக்க அவர்களுக்கு 20 லட்சம் வரை கடன் உதவி செய்து கொடுத்து வட்டியில் 3% மானியமாக கொடுப்போம். பேரிடர் கால பயிர் இழப்பீட 45 நாளுக்குள்ள அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம். காய்கறி, பழம், பூக்கள் இந்த மாதிரியான பயிர்கள்லாம் விளையிற இடங்கள்ல கூட்டுறவு சங்கங்களையும் அமைத்து அரசும் சேர்ந்து அவங்களுக்கு குளிர் ஊட்டக்கூடிய குடோன்களோ, அதாவது குளிர்சாதன கிடங்கு மற்றும் குளிர்சாதன உள்ள லாரிகள் ஏற்பாடு செய்து தருவோம். விவசாய மின் இணைப்பு துரிதமாக வழங்கப்படும். ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணிருக்கு, 2 பேருமே பண்ணிருக்காங்க. அதை என்னன்னா, கிட்டத்தட்ட தக்கல் முறையில உங்களுக்கு விவசாய பம்பு செட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் 4 லட்சம் ரூபான்னு விவசாயிகள் நகைய வித்து நகைய கடனுக்கு வச்சு 4 லட்சம் ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. அந்த தொகை மட்டுமே 7500 கோடி ரூபாய் வருது. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கல. அதை நம்ம துரிதப்படுத்துவோம். அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய பொருட்கள் மதிப்பு கூட்டும் நிலையம் நிச்சயமா அமைச்சு கொடுப்போம். விவசாயிகளின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களால் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்வோம். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டாக்டர், செவிலியர், நர்ஸ், அதே போல கிராம சுகாதார நிலையங்கள்ல உள்ள செவிலியர்லாம் போர்க்கால அடிப்படையில போடுவோம். அந்தந்த மருத்துவமனையில மருந்து இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாத அளவுக்கு தேவையான மருந்துகளையும் அங்க நம்ம கொடுப்போம். அதே போல வயசானவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தலைமை மருத்துவமனையில தனியா ஒரு நிபுணர் போட்டு அவங்களுக்கு சிகிச்சை பிரிவு ஒண்ணு அமைப்போம்.
அது மட்டும் இல்ல, புற்றுநோய் சிகிச்சை பிரிவும் அனைத்து மாவட்ட தலைநகர்லயும் செய்து கொடுப்போங்கிறத சொல்றேன். முதல்வர் காப்பீட்டு திட்ட உச்சவரம்பு உயர்த்தி சிகிச்சை எண்ணிக்கை இப்ப 1500 வரைக்கும் கொடுக்கறாங்க. அத 2000 சிகிச்சை வரைக்கும் உயர்த்தி தருவோம். சேதமடைந்த பள்ளி கட்டிடங்கள் 5 ஆண்டுக்குள் 30,000 வகுப்பறைகள் கட்டி தரப்படும். இந்த மாதிரி விஷயங்களும் சரி. அதே போல உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய பாடத்திட்டத்துல ஏஐன்னு இப்ப புதுசா வந்திருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கப்படும். அப்புறம் ஐடிஐ பாலிடெக்னிக் பாடத்திட்டம் பழைய சிஸ்டத்துல இருக்கு, அத மாற்றி அமைக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஐடிஐ பாலிடெக்னிக் படிக்கிற மாணவ மாணவியர் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். மீனவர்களுக்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்வோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். மீனவர்கள் விபத்துல உயிரிழந்தாங்கன்னா 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மூலம் வழங்கப்படும். மீனவர் சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். இந்த அரசாங்கத்துக்கு வருவாய் வர்றதெல்லாம் வேற எங்க போகுதுன்னு சொன்னேன்ல, அதுல முதன்மையா இருக்குது டாஸ்மாக். அதனால அது எல்லாத்தையும் நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு நல்லபடியா மக்களுக்கு உள்ளதுல அதை செய்வோங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிச்சயம் செய்யற விஷயங்கள். அதே போல இந்த கொங்கனாபுரத்துல சுற்றுவட்டார பல கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தொடர் கதையா இருக்கு. தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எடப்பாடி அடுத்த எட்டிக்கோட்டை மேடு பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட பிஎட் கல்லூரி கட்டடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாணவர்கள் கோரிக்கை. இன்ன வரைக்கும் பூட்டி கிடக்கு. கிடப்பில் போடப்பட்ட சிப்காட் தொழிற்பேட்டையை மீண்டும் தொடங்க கோரிக்கை. கூட்டுறவு பருத்தி விற்பனையகத்தை தரம் உயர்த்தி தர பருத்தி விவசாயிகள் கோரிக்கை. கொங்கனாபுரத்துல போன முறை திமுக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, 2 விஷயம் செஞ்சு தரேன்னு. இந்த கொங்கனாபுரத்துக்கு வாக்குறுதி எண் 106, சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் நிறைவேற்றல. ஆனா அது பொய். போன முறை சொல்லிட்டு இந்த முறை ஓட்டு கேட்கையும் வர்றாங்க, பாத்துக்கீங்க நீங்க. அடுத்த வாக்குறுதி எண் 107, அதுவும் கொங்கனாபுரத்துக்காக கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கொளத்தூர் தோணி மடு திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து 4 மலைகளில் இருந்து வரும் நீரை தடுப்பணை மூலம் தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி எண் 107ல திமுக 21ஆம் வருடம் நடந்த தேர்தல் சமயத்துல கொடுத்திருக்கு. இதையும் அவங்க செய்யல. இவ்வளதையும் செய்யாம திருப்பி ஒரு தேர்தல் அறிக்கையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பார்த்து நான் டோக்கன் கொடுக்கறேன், 8000 ரூபாய்க்கு போய் ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னா போருமா? மக்கள் நீங்க சாப்பிட வேண்டாமா? தண்ணி குடிக்க வேண்டாமா? ரோடு வசதி வேண்டாமா? அதை செய்யறதுக்கு வக்கில்ல அவங்களுக்கு. சரி, அவங்க அப்படி சொல்றாங்கல்ல, நான் நின்று ஜெயிச்ச தொகுதி பாது எடப்பாடி தொகுதி, நீ எப்படி 8 வாக்குறுதி கொடுத்துட்டு என் தொகுதிக்கு செய்யலன்னு சட்டசபையில கேட்டிருக்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும், கேட்டு வாங்கியிருக்கணும் உங்களுக்கு. ஆனா அதையும் செய்யல. அவரு இங்க துணிச்சலா தொகுதியில நின்னுகிட்டு உங்கள்கிட்ட வாக்கு கேட்க வர்றாரு. எதை வச்சு கேட்க வர்றாரு? 10,000 ரூபாய் ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றேன்னு சொல்றாரு. நீங்க நல்லா யோசிங்க, யோசிச்சு நல்ல முடிவை எடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு சட்டசபைக்குள்ள வரக்கூடாது.
அவங்க மாதிரி ஆட்கள் வந்தா மக்களுக்கு என்னைக்கும் பாதிப்பு தான். இது நல்லா வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றேன். அதனால இந்த எடப்பாடி தொகுதி மக்கள் நல்ல மனசுல வச்சுங்க. எதிரிக்கும் இடம் கொடுக்காதீங்க, துரோகிக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதனால உங்க தொகுதிக்கு பிரச்சனையும் கேட்டு செஞ்சு கொடுக்கல உங்களுக்கு. அதனால இந்த எடப்பாடி தொகுதியில ஒரு சாதாரண மனுஷனை நிப்பாட்டி இருக்கோம், சுரேஷ்னு நிப்பாட்டி இருக்கோம். அவருக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிற. நீங்க நிச்சயம் செய்வீங்க. நாளை நமது வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.